நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி மைசூர் பாதாம் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். இதே அளவுக்கு 2 கப்பு, 1 கப்பு நெய்யும் 1 கப்பு சாதாரண எண்ணெயும் எடுத்துக்கணும். இது வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் மாவு இருக்கும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கணும். கருக விடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்தெடுத்தால் போதும். லைட்டாக பச்சை வாசனை போடுறது மாதிரி தெரியும். அந்த அன்றைக்கி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுன பிறகு இதை சலித்து எடுத்துக்கிடணும். இப்போ கடல் மாவை சலித்து எடுத்தாச்சு. இப்போ நெய்யும் எண்ணெயும் உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே பவுலில் தான் 1 கப்பு நெய். வீட்டில் பாலாடையில் எடுத்த நெய் இப்போ தான் உருக்குனேன். 1 கப்பு நெய். நெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா டாட்டாவும் விடலாம். ஒரு கப்பு எண்ணெய், வாசம் இல்லாத எண்ணெயாக இருக்கணும். இது சூடாகட்டும். நெய் உருகிடுது. இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அது சிம்மிலே வச்சு அது காஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சுட சுட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதுக்கு சரியாக வரும். இப்போ அதே அளவுக்கு இந்த 2 கப்பு சீனி எடுத்துருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். ஒரு 1/2 டம்ளர். சீனி நல்லா கரையணும். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுது. கரைஞ்சி லைட்டாக லேசாக அந்த பிசு பிசு தானே இருந்தாலே போதும். கம்பி பதமெல்லாம் வேண்டாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கிடணும். கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி வந்துடுது. கட்டி இல்லாமல் வந்துடுது பாருங்க. இந்த குறையும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது, கரைஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயிலே கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அப்படியே இங்கே ஊற்றி கிளறினாலும் கிளறலாம். மாவு நல்லா கடல் மாவு நல்லா வெந்து வரணும். நல்லா மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடுது. இந்த நேரத்தில் அந்த எண்ணெயும் நெய்யும் காய வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா சுரீர்னு சத்தம் கேட்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரையில் நல்லா வரும். ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா இழுத்துடுது. இப்போ அடுத்தாலையும் கொஞ்சம் நெய் விட்டுடலாம். இது நெய் ஊற்றது நல்லா வெந்து நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமும் இருக்க நெய்யை பூரா ஊற்றிடலாம். நல்லா சேர்ந்து வந்துடுது. இப்போ ஒரு தட்டில் எடுத்து ஊற்றிடலாம். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் அப்படியே எடுத்து கொட்டிடலாம்.
ரொம்ப அப்படி அழுத்தி விடாமல் லேசாக அப்படி மேட்டால் அப்படி வச்சு விட்றணும். ஆறின பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு கத்தி வச்சு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சாலும் அந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா அந்த மாதிரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாதிரி இப்படி கட்டம் போட்டு விட்டுக்கணும். இப்போ நல்லா ஆறிடுது. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அப்படியே கவுத்துனா நல்லா வந்துடும் எல்லாமே. நல்லா பிச்சை எடுக்கும். நல்லா கரெக்டாக ஒன்று போல் வருது பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் சைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. மைசூர் பாக் ரெடி ஆகிடுது. நீங்களும் கொஞ்சம் போல் மாவு போட்டு முதலே செஞ்சு பாருங்கள். உடனே வராது. நல்லா அந்த சைடு நல்லா கருப்பாக, அந்த சைடு நல்லா அப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.